தமிழ் மக்கள் அனைவருக்கும் வணக்கம் நண்பா. இந்த வீடியோவில் என்ன கவர்மெண்ட் ஜாப் பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளுடைய தமிழ்நாடு அரசாங்கம் வழங்கியிருக்கக்கூடிய ஏஏஐ துறையில் பார்த்தீங்கன்னா, ஏஏஐனா வேறு ஒன்றுமே இது கிடையாது. ஏர்போர்ட் இருக்கும் தெரியுமா? அந்த ஏர்போர்ட்டில் வந்து லாஜிஸ்டிக் அந்த மாதிரிலாம் ப்ராடக்ட் ரிலேட்டடாக வந்து இருக்கும் தெரியுமா? லாஜிஸ்டிக்கு இல்லை வந்து ஒரு கஸ்டம்ஸ் ரிலேட்டடாக ஒரு ப்ராடக்டோட குவாலிட்டி அந்த மாதிரிலாம் இருக்கும் தெரியுமா? ஸோ அந்த மாதிரி ஒரு ஒர்க்கை பண்ணக்கூடிய ஒரு சூப்பரான விமானத்துறையில் இருக்கக்கூடிய ஒரு சூப்பரான ஒரு ஜாப் தான் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த வீடியோவில் நம்ம வந்து தெளிவாக வந்து பார்க்க போகிறோம். இந்த ஜாப்போட செலெக்ஷன் ப்ராசஸை பொறுத்த வரைக்கும் ஜஸ்ட் உங்களை வந்து ஷார்ட் லிஸ்ட் வந்து பண்ணுவாங்க. நீங்கள் வந்து உங்களோட இது வந்து உங்களுக்கு பிடிச்சி போச்சுனாலே போதும், ஜஸ்ட் உங்களை ஷார்ட் லிஸ்ட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கான பேசிக்கான இன்டர்வியூ தான் இருக்கும். டெஸ்ட் அந்த மாதிரிலாம் எதுவுமே வந்து கிடையாது. உங்களுக்கு பேசிக்கான இன்டர்வியூ இருக்கும். உங்களோட பர்சனல் டீடைல்ஸ் வந்து கேட்பாங்க. அதை நீங்கள் கிளியர் முடிச்சாலே போதும், இந்த ஜாப்பில் வந்து நீங்கள் வந்து செலக்ட் ஆயிடலாம். இன்னொன்று, உங்களுக்கு எந்த வித முன் அனுபவம் இல்லைனா கூட சரி, இந்த ஜாப்க்கு வந்து உங்களால் அப்ளை பண்ணிக்க முடியும். இங்கே ஃப்ரெஷராக இருந்தாலும் சரி, இல்லை வேலைக்கு போயிட்டு இருக்கவங்களா இருந்தாலுமே சரி, தாராளமாக இந்த ஜாப்க்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணலாம். சேலரியை பொறுத்த வரைக்கும் அப்ராக்சிமேட்லியாக 34,000 வரைக்கும் உங்களுக்கு மாத சம்பளம் தருவதாக வந்து அறிவிச்சிருக்காங்க. டோட்டலாக 158 காலிடங்கள் பார்த்தீங்கன்னா அவைலபிளாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ சீக்கிரமே இந்த ஜாப்க்கு வந்து அப்ளை பண்ணுங்கள். நீங்கள் ப்ராப்பராக அந்த ஜாப்க்கு எப்படி அப்ளை பண்ணால் அந்த ஜாப் கிடைக்கும் அப்படின்ற விஷயங்களும் இந்த வீடியோக்கு நான் தெளிவாக சொல்லியிருக்கேன். ஸோ வீடியோ ப்ராப்பராக வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எனி டிகிரி நீங்கள் முடிச்சினாலும் போதும் இந்த ஜாப்க்கு எலிஜிபிள் அப்படின்னு இருக்காங்க. ஸோ டிகிரி முடிக்காதவங்களுக்கும் சில கேட்டகரி லிஸ்ட் இருக்குது. அது என்னென்ன அப்படின்றத வீடியோக்குள்ள போய் நம்ம தெளிவாக பார்க்கலாம். இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணக்கூடிய கடைசி தேதி ஜூன் 8 பார்த்தீங்க அப்படின்னா, இந்த ஜாப்க்கான கடைசி தேதி ஜூன் 8, 2026. ஸோ முடிஞ்ச அளவு சீக்கிரமே அப்ளை பண்ணுங்கள். வீடியோவில் எல்லா விஷயங்களும் நான் தெளிவாக சொல்லியிருக்கேன். ஓகே நண்பா, இதான் பார்த்தீங்கன்னா அவங்க அஃபிஷியலாக ரிலீஸ் பண்ணியிருக்கேன் நோட்டிஃபிகேஷன். அண்ட் இதான் பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ணக்கூடிய கவர்மெண்டோட அஃபிஷியல் வெப்சைட். ஸோ இந்த வெப்சைட் வந்து இப்போ வந்து போர்ட்டல் வந்து ஓப்பன் ஆகலை. எதற்காக ஓப்பன் ஆகலைன்னா, இந்த போர்ட்டல் ஓப்பன் ஆகிறதுக்கு சில டைம் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த டைம் அன்றைக்கி நீங்கள் ஓப்பன் பண்ணும்போது கண்டிப்பாக அந்த போர்ட்டல் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ இருந்தாலும் உங்களுக்கு லிங்க் எல்லாம் தேவைப்படும் இல்லையா? ஸோ அதனால் நீங்கள் அப்ளை பண்ணக்கூடிய லிங்க்கு நெக்ஸ்ட்டு உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் லிங்க். இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ண போகிறீங்கன்னா, இந்த ஜாப்க்கு நீங்கள் தயாராக இருக்கீங்க அப்படின்னா, உங்களுக்கான நோட்டிஃபிகேஷனோட லிங்க், நெக்ஸ்ட் நீங்கள் அப்ளை பண்ணக்கூடிய லிங்க், இந்த 2 லிங்குமே உங்களுக்கு தனித்தனியாக கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து நான் லிங்க் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ ப்ராப்பராக கிளிக் பண்ணி பார்த்து, ப்ராப்பராக செக் பண்ணி பார்த்து, ப்ராப்பராக அப்ளை பண்ணுங்கள். இதே மாதிரி சூப்பரான கவர்மெண்ட் ஜாப் பற்றி நீங்கள் உடனுக்குடனே அப்டேட் தெரிஞ்சுக்கணும். நீங்களும் நல்ல கவர்மெண்ட் ஜாப்பில் ஜாயின் பண்ணி நல்ல சேலரி வாங்கணும். அதற்கு நம்ம சேனல் உங்களுக்கு ஒரு சப்போர்ட்டிவான சேனலாக இருக்குன்னு நினைச்சால் மட்டும் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிள் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. மறக்காம இந்த வீடியோக்கு லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ முடிஞ்ச வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்து இந்த ஜாப்போட ஃபுல் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் ஜாப்க்கு அப்ளை பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போயிட்டு இந்த ஜாப்போட ஃபுல் டீட்டெயில்ஸ் தெளிவாக பார்க்கலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் இந்த ஜாப்க்கான என்ன மாதிரி எலிஜிபிள் உங்களுக்கு இருக்கணும் அப்படின்றத வந்து நம்ம பார்த்தரலாம். ஸோ எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கிராஜுவேஷன் முடிச்சிருந்தாலே போதும். முன்னாடியே சொல்லியிருந்தாலே ஸோ நம்ம டிகிரி முடிச்சிருந்தாலே போதும் ஓகே அப்படின்னு இருக்காங்க. த சேம் டைம் பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் வந்து ஜெனரல் கேட்டகரியில் இருக்கீங்க அப்படின்னா, நீங்கள் 60% உங்கள்கிட்ட மதிப்பெண்களோட மதிப்பு வந்து இருக்கணும். பெர்சன்டேஜ் வந்து டிகிரி முடிச்சிருந்தாலும் 60% மதிப்பெண்கள் இருக்கணும் அப்படின்னு இருக்காங்க. இன்கேஸ் இங்கே வந்து ஜென்ரல் ஓபிசி இடபிள்யூஎஸ் கேண்டிடேட்னா வெறும் 55 சதவீதங்கள் மதிப்பெண்கள் இருந்தாலே வந்து போதும். எஸ்சி எஸ்டிக்கு வந்து கொடுத்துருக்காங்க சரியா. ஸோ 60 வந்து ஜென்ரல் ஓபிசி இடபிள்யூஎஸ்க்கும், எஸ்சி எஸ்டிக்கு வெறும் 55 இருந்தாலே போதும் அப்படின்னு இருக்காங்க. உங்களுக்கு லோக்கல் லாங்குவேஜ் தெரிஞ்சாலே போதும் அப்படின்னு இருக்காங்க. நம்ம லோக்கல் லாங்குவேஜை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து தமிழ் தான். ஸோ உங்களுக்கு தமிழ் தெரிஞ்சாலே போதும், ஈஸியாக அந்த ஒர்க்கை பண்ணிக்க முடியும் அப்படின்னு இருக்காங்க. இன்கேஸ் உங்களுக்கு தமிழ் தெரியாமல் உங்களுக்கு வந்து இங்கிலீஷ் ஆர் ஹிந்தியில் வந்து எழுத படிக்க தெரிஞ்சாலும் ஓகே தான். இல்லை ப்ரோ எனக்கு தமிழ் மட்டும் தான் தெரியும்னா இதிலே பாருங்கள் ஆர் கன்வர்சன் வித் லோக்கல் லாங்குவேஜ்னு கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு வந்து லோக்கல் லாங்குவேஜ் நமக்கு வந்து தமிழ்நாடுன்றதுல தமிழ் தான். ஸோ அதனால் தாராளமாக வந்து இந்த ஜாப்க்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 27 வயதுக்குள்ளே தான் இருக்கணும் அப்படின்னு இருக்காங்க. ஸோ இந்த 27 பார்த்தீங்க அப்படின்னா 1/5/2026 அந்த டேட்டுக்குள்ளே உங்களுக்கு 27 வயதுக்குள்ளே இருக்கணும் அப்படின்னு இருக்காங்க. ஸோ ஜாப்போட ப்ரொஃபைலை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் வந்து கேரிங் அவுட் ஸ்க்ரீனிங் ஆஃப் கார்கோ இன்லைன் ஹோல்ட் பேக்கேஜஸ், அதாவது இந்த கார்கோலாம் இருக்குது தெரியுமா, இந்த பேக்ஸ்லாம் எடுத்துகிட்டு வருவாங்க, அதெல்லாம் ஒரு கார்கோ இது மாதிரி போட்டு தள்ளி விடுவாங்க, அது ஒரு இடத்துல வந்து நிற்கும், அதை எடுத்து இன்னொரு இடத்துல வைக்கும். அந்த மாதிரி வந்து கேரி அவுட் பண்ணுறது, செக்யூரிட்டி ஃபங்க்ஷனு, அப்புறம் ஏர்போர்ட்டில் கார்கோ காம்ப்ளெக்ஸ் ரிலேட்டடாக பார்த்தீங்கன்னா நீங்கள் கார்கோ லாஜிஸ்டிக் ரிலேட்டடாக தான் இருக்கணும். முன்னாடியே சொல்லியிருந்தேன் இல்லையா, இதில் வந்து ஒரு ஏர்போர்ட்டில் இருக்கக்கூடிய ஒரு லாஜிஸ்டிக் ஒர்க்காக தான் இருக்கும். அதெல்லாம் வந்து நீங்கள் தாராளமாக பயப்படாமல் சரி இந்த ஜாப்பில் வந்து ஒர்க் பண்ணலாம். ஏன்னா ரொம்பவே ஈஸி தான். அதனால் பயப்படாமல் வந்து இந்த ஜாப் நீங்கள் ஒர்க் பண்ணலாம். ரொம்ப பெருசாலாம் ஒன்றும் எதிர்பார்க்கவே இல்லை. நெக்ஸ்ட் இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணும்போது ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபார்ம் கூட சேர்த்து சில டாக்குமெண்டேஷனோட ஜெராக்ஸ் காப்பி நீங்கள் வச்சு அனுப்புகிற மாதிரி இருக்கும். அது என்ன அப்படின்னா, உங்களோட 10th 12th மார்க் ஷீட்டோட ஜெராக்ஸ் காப்பி சர்டிஃபிகேட்டு, நீங்கள் டிகிரி முடிச்சிருக்கீங்க அப்படின்னா உங்கள் டிகிரி சர்டிஃபிகேட்டும் உங்கள் ப்ரொஃபஷனல் சர்டிஃபிகேட்டும் வந்து வைக்கணும்னு இருக்காங்க. நெக்ஸ்ட் நீங்கள் கிராஜுவேஷனோட மார்க் ஷீட்டும் வைக்கணும் அப்படின்னு இருக்காங்க. உங்கள் என்ன கேஸ்ட் என்ன கேட்டகரி, உங்களோட ஜாதி சான்றிதழெல்லாம் இருக்கும் இல்லையா, ஸோ அதோட ஜெராக்ஸ் காப்பி, நெக்ஸ்ட் உங்கள் ஆதார் கார்டோட ஜெராக்ஸ் காப்பி, அதுக்கப்புறம் உங்களோட பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோஸ் ஒன்று வச்சா போதும், அது கலர் ஃபோட்டோ வந்து இருக்கணும். ஸோ அது வச்சு கொடுக்கணும்னு இருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து உங்கள் அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து நீங்கள் ஆன்லைனில் பே பண்ணும்போது அதோட டீட்டெயில்ஸ் வந்து நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் ஒரு ஒயிட் கலர் பேப்பரில் உங்களோட சிக்னேச்சரை போட்டுட்டு அதை வந்து ஃபோட்டோ எடுத்து 20 கேபிக்குள்ளே மட்டும் அந்த இமேஜோட சைஸ் இருக்க மாதிரி நீங்கள் வந்து கன்வெர்ட் பண்ணிவிட்டு
அந்த ஃபோட்டோவும் நீங்கள் சேர்த்து வச்சு நீங்கள் அப்ளை பண்ணுற இந்த வெப்சைட்டில் நீங்கள் அப்ளை பண்ணும்போது சில விஷயங்களை வந்து கேட்பாங்க. அப்போ நீங்கள் ஃபாலோ பண்ணி நீங்கள் வந்து அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் உங்களோட பே அண்ட் அலவன்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு ஃபர்ஸ்ட் இயர் பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு ஃபிக்ஸ்டு சேலரியாக வந்து 30,000 உங்களோட கைக்கு வந்து கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ செகண்ட் வருடம் அதாவது ஒரு வருடம் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா, செகண்ட் வருடம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 32,000 உங்களோட கைக்கு வந்து சேலரியாக வந்து கிடைக்கும். ஸோ செகண்ட் இயரும் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணி சேம் கம்பெனியில் தான் நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா, தேர்ட் இயர் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 34,000 உங்களோட கைக்கு கிடைக்கும் அப்படின்னு இருக்காங்க. ஸோ முன்னாடியே சொன்ன மாதிரி நீங்கள் ஃப்ரெஷராக இருந்தாலுமே சரி இந்த ஜாப்புக்கு அப்ளை பண்ணிக்க முடியும். செக்யூரிட்டி ஸ்க்ரீனர் ரிலேட்டடாக உங்களுக்கு இருக்குது அப்படின்ற போது ஸோ ஃப்ரெஷருக்கான குவாலிஃபிகேஷனே அதில் ஓகே அப்படின்னு இருக்காங்க. ஸோ அதனால் நீங்கள் தாராளமாக வந்து நீங்கள் இதில் வந்து ஒர்க் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் டிஏ லோடிங் அண்ட் போர்டிங் அப்படின்னா வேறு ஒன்றுமே வந்து கிடையாது. இப்போ வந்து நீங்கள் ஒர்க் பண்ண போகிறீங்க, இப்போ வெளி இடத்துலேருந்து நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் அங்கே தங்குறக்கூடிய செலவு, உணவு செலவுகள் அதெல்லாம் இருக்குது தெரியுமா, அது எல்லாமே பார்த்தீங்கன்னா இவங்களே வந்து பார்த்துக்குவோம் அப்படின்னு இருக்காங்க. ஸோ நீங்கள் எதுவுமே ஒத்த பைசா கூட செலவு பண்ண தேவையில்ல. ஜஸ்ட்டு சேலரியாக வாங்குறீங்க, உங்களுக்கு என்ன தேவையோ அதை வந்து நீங்கள் இது பண்ணிக்கிறீங்க. மற்றபடி அவங்களுக்கு வந்து வேறு எதுவுமே அவங்களே எல்லா அக்கமடேஷனும் உங்களுக்கு வந்து பண்ணி கொடுத்துருவாங்க. ஜஸ்ட்டு நீங்கள் ஒர்க் பண்ணால் மட்டுமே போதும். நெக்ஸ்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒன்ஸ் நீங்கள் இந்த ஜாப்பில் செலக்ட் ஆகிட்டாலே போதும், உங்களுக்கு வந்து ப்ரொஃபஷனல் ஜாயினிங் கேண்டிடேட்டுக்கு, அதாவது செலக்ட் ஆன ஜாயினிங் கேண்டிடேட்டுக்கு ஸ்டைஃபன் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 15,000 ஃபர்ஸ்ட் மந்த்லேருந்தே உங்களுக்கு வந்து கொடுக்க ஆரம்பிச்சிடும்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் அந்த 1 மந்த் நீங்கள் ட்ரைனிங்கை நீங்கள் ப்ராப்பராக முடிச்சு நீங்கள் ஒர்க் பண்ணிட்டீங்க அப்படின்னா, அவங்க சொன்ன மாதிரி உங்களுக்கு தங்குற இடம், சாப்பிட்ற இது எல்லாமே வந்து அவங்க கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு சேலரியும் பார்த்தீங்கன்னா அடுத்த மந்த்லேருந்து உங்களுக்கு கன்வெர்ட் ஆயிரும் அப்படின்னு இருக்காங்க. ஏன்னா சில பேர் வருவாங்க, ஒழுங்காக ஒர்க் பண்ண மாட்டாங்க, பாதியில் போயிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு வந்து கொஞ்சம் பெனிஃபிட்லாம் இல்லாமல் போயிடும் இல்லையா? ஸோ அதற்காக தான் உங்களுக்கு 1 மந்த் ட்ரைனிங்கில் அவங்க சொல்கிற விஷயத்தை நீங்கள் ஃபாலோ பண்ணாலே போதும், ஈஸியாக பார்த்தீங்கன்னா அந்த ஜாப்பை உங்களால் வந்து பண்ணிக்க முடியும். ஸோ அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு 10,000 மெடிக்கல் இன்சூரன்ஸும் வந்து தனியாக போட்டு கொடுப்பாங்க வருடத்திற்கு. நெக்ஸ்ட் உங்களுக்கு பிஎஃப்பும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து தருவதாக வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய பெனிஃபிட்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து இருக்குது. ஓகேவா? ஸோ ட்ரைனிங் வந்து எந்த மாதிரி நடக்கும், எந்தெந்த நாட்களில் நடக்கும், எந்த இடத்துல நடக்கும் அப்படின்றதும் டீட்டெயில்ஸ் எல்லாமே இந்த இடத்துல கொடுத்துருப்பாங்க. சிம்பிளாக சொல்ல போனால் அந்த ஜாப்பில் நீங்கள் செலக்ட் ஆகிட்டீங்கன்னு வைங்களேன், வேறு கவலையே கிடையாது. இந்த ஏர்போர்ட் ரிலேட்டாகவே பார்த்தீங்கன்னா நீங்கள் நிறைய கம்பெனிஸில் ஈஸியாகவே ஜாப் வந்து எடுத்துக்க முடியும். கவர்மெண்ட் ஜாப் அப்படின்றதால உங்களுக்கு சேம் டைம் எக்ஸ்பீரியன்ஸும் கிடைச்சிடும். நல்ல ஒரு சான்ஸாக இருக்கும். ஸோ தயவு செஞ்சு யாருமே இந்த ஜாப் வந்து மிஸ் பண்ணிடாதீங்க. நெக்ஸ்ட் இந்த ஜாப்புக்கு அப்ளிகேஷன் ஃபீஸ் இருப்பதாக அறிவிச்சிருக்காங்க. அப்ளிகேஷன் ஃபீஸை பொறுத்த வரைக்கும் ஜென்ரல் ஓபிசி கேட்டகரியில் இருக்கவங்களுக்கு ரூ. 750, எஸ்சி எஸ்டி அண்ட் உமன்ஸ் கேட்டகரியில் இருக்கவங்களுக்கு வெறும் ரூ. 100 மட்டும் நீங்கள் பே பண்ணால் போதும். நெக்ஸ்ட் இந்த போர்ட்டல் பார்த்தீங்கன்னா இன்னும் வந்து ஓப்பன் ஆகலை. இந்த போர்ட்டலுக்கான அப்ளை பண்ணக்கூடிய லிங்க் பார்த்தீங்க அப்படின்னா மே 18 வந்து ஓப்பன் பண்ணுவதாக வந்து சொல்லியிருக்காங்க. பட் இருந்தாலும் நம்ம டீட்டெயில்ஸ் முன்னாடியே சொல்லியாச்சு. இந்த வீடியோ சேவ் பண்ணி வச்சுக்கோங்க, இல்லை ஏதாவது ஒரு இதில் நோட் பண்ணி வச்சுக்கோங்க இந்த யூஆர்எலை. ஸோ கண்டிப்பாக மே 18 வந்து நம்ம வீடியோ திரும்ப ஒன் டைம் செக் பண்ணிவிட்டு அதில் கொடுத்துக்கூடிய லிங்கை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இதில் வந்து அப்ளை பண்ணக்கூடிய ஜாப் போர்ட்டல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கெரியருக்குள்ள வந்து ஓப்பன் ஆயிரும். ஸோ பார்க்கும்போது உங்களுக்கே வந்து தெரியும், போட்டிருக்காங்க பாருங்கள். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு ஜாப்புக்கும் பார்த்தீங்க அப்படின்னா எப்போ வந்து ரிலீஸ் பண்ணுவாங்கன்றது இதில் போட்டிருப்பாங்க. ஸோ இந்த இடத்துல வந்து அப்ளை அப்படின்றது இந்த மாதிரி சேஞ்ச் ஆகும்போது நீங்கள் அதை கிளிக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஜாப்க்கு வந்து அப்ளை பண்ணிக்க முடியும். சரியா? ஸோ ப்ராப்பராக ஃபாலோ பண்ணி ப்ராப்பராக அப்ளை பண்ணுங்கள்.